பாருங்க, ஒரு கோயிலும் ஒரு விதமான கயிறு கட்டுவாங்க. நீங்க திருப்பதி போனீங்கன்னா அது ஒரு விதமான கலர். அந்த சமுதாயத்தை பின்பற்ற நான் இதுதான் கட்டணும், நீ கட்டக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. 8 கோடி இந்துக்களும் கரெக்டா இருப்பாங்க நான் சொல்ல மாட்டேன். ஒரு பர்தா போட்டு இன்னைக்கு பாரம்பரியமா வந்துட்டு இருக்காங்க. பர்தா போட்டு வருது, இஸ்லாமிய சகோதரிகள் வராங்க. அவங்களாம் பர்தா போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாரா? படிச்சது அமித்ஷா சொன்னவர்கள் தான் உங்கள்கிட்ட சொல்றேன். விருப்பப்பட்ட நடத்தி கொள்ளலாம். இவர் சொல்றாருங்க, அது உச்சநீதிமன்றம் அனுமதி பெறணுங்க. நீங்க அப்படி பண்ண முடியாதுல்ல. ஒருத்தன் ஜெயில இருந்து ஜெயிக்கிறான், நீங்க ஓம் அரசு பண்ணு காமெடி பண்றீங்க. எப்படி காமெடி பண்றீங்க? இந்த காமெடி பெரிய காமெடியா இல்ல இது? அப்ப எப்படிமா கொடுத்துருக்காங்க? அங்க சிச்சுவேஷன் என்னவோ நீ முடிவு எடுத்துக்கோ. எங்ககிட்ட எந்த பர்மிஷன் தேவை? வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாடு கல்வித்துறையில் எதெல்லாம் மாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ சந்துரு அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கை எனக்கு உடன்பாடே கிடையாது. கயிறு கட்டக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, பட்டை அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ மாட்டு சிந்தனையோடவர்கள் சிலுவையை போட்டு யாரும் வர்றதுக்கான அதில் குறிப்பில்லை. ஒரு 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 இஸ்லாமிய சகோதர பையன் குல்லா போட்டு வந்தோன்னா அவர் குல்லா போட்டு வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்வாரா? ஒரு பர்தா போட்டு இன்னைக்கு பாரம்பரியமாக வந்துட்டு இருக்காங்க. பர்தா போட்டு வருது, இஸ்லாமிய சகோதரிகள் வராங்க. அவங்களாம் பர்தா போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாரா? எதுவுமே அந்த இல்லை. ஒன்லி கயிறு கட்டக்கூடாது, பட்டை அடிக்கக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாதுன்னா அது என்னது? கயிறுல பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஜாதி கயிறு கட்டுறாங்கன்றத சார் கம்ப்ளைண்ட். ஆல்ரெடி செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இது கொடுத்திருந்தார். டிஎம்கே கவர்மெண்ட் இல்லை, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருந்தப்போ, அது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒரு இது கொடுத்தார். உடனடியாக எச்ராஜ் அதான் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. அது எப்படி இது இந்து தர்மத்தை மீற மாதிரி இருக்கும் அப்படியா சொல்லி உடனே இவர் அதை ரிட்டர்ன் வாங்குறாரு. பாஜக தான் அந்த ஜாதியை பின்புலத்துல இருந்து வளர்க்குதுன்ற மாதிரியான பார்வை இல்லைங்க. கயிறுக்கும் ஜாதி இப்போ சரி, கயிறு கூட நீங்க சொல்ற கான்செப்ட் கூட வச்சு கயிறு ஜாதியை பிரதிபலிக்குது, குறிப்பிட்ட நிறம் இந்த ஜாதிக்கு சொந்தம் நீங்க தான் சொல்றீங்க, நம்ம யாரும் சொல்றது இல்லை. ஒரு கோயிலும் ஒரு விதமான கயிறு கட்டுவாங்க. நீங்க திருப்பதி போனீங்கன்னா அது ஒரு விதமான கலர். நீங்க சக்தி கோயிலுக்குலாம் போனீங்கன்னா ரெட் கலர்ல கட்டுவாங்க. வேற கோயிலில் போனால் மஞ்சள் கலர்ல கட்டுவாங்க. ஒரு கோயிலுக்கும் ஒரு விதமான சமுதாயம் நம்மள்ட்ட இருக்கு. அந்த சமுதாயத்தை பின்பற்ற நான் இதுதான் கட்டணும், நீ கட்டக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, குங்குமம் வைக்கிறது, திருநூறு வைக்கிறது இந்துக்களுடைய பாரம்பரிய முறை. அது நேத்து இன்னைக்கு வந்துச்சா? திருநூறு சந்தன பிரச்சனையே கிடையாது சார். ஜாதியை பேஸ் பண்ணி அந்தந்த கலர்ல வச்சு கிடையாதுங்க. அவங்க எதுவுமே வைக்க கூடாது. சந்துரு அறிக்கை கம்ப்ளைண்ட் இருக்கு. சந்துரு அறிக்கையை எடுத்து பாருங்க, அவர் அப்படி சொல்லல. நெத்தில திலகம் வைக்க கூடாதுன்னா அப்புறம் நீங்க என்ன இந்த ஜாதி திலகம் அந்த ஜாதி திலகம் சொல்லுவீங்க? திலகன்றது என்னது? நீரில்லா நெற்றி பாழுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. நெற்றி ஃபுல்லா நீங்க ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி நீங்க எந்த மதத்தை எந்த இந்துவுடைய ஜாதியை சேர்ந்த நபர்களை பாருங்க, நெற்றியில திருநூறு இல்லாமல் அவங்க நெத்தி இருக்கவே இருக்காது. குடுமி வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக பட்டை அடிச்சிருப்பாங்க. எப்போதுமே இந்த 2 இடத்துல மூளையை சூடு சரி பண்ணுற மூளையோடைய சூடை தணிக்கிறதுக்காக திருநீர் அணிஞ்சிருப்பாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீ பெரிய பணக்காராக இருந்தாலும், இந்த சாம்பலுக்கு நிகரானவன்றது டெய்லி உணர்த்ததுக்கு தான் அந்த திருநீர் அணிகிற பழக்கம். அது இந்து பாரம்பரியம். நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய அதிகாரத்தில் இருக்க நினச்சிங்கன்னா, நீ ஒரு பிடி சாம்பலாக தான் போகிற, அந்த சாம்பலை தான் நெத்தியில் திருநூறாக போட்டிருக்க. அதுதான் நீரில்லா நெற்றி பாடுன்ற ஒரு பழமொழி. சரிங்களா? நம்மளுடைய இந்து சமுதாயத்தை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் ஒரு அறிவியலான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் எங்கொன்றோ இங்கொன்றோ நடக்கும். நம்ம நாட்டில் 8 கோடி தமிழர் இருக்கான். தமிழ்நாட்டில் 8 கோடி இந்துக்களும் கரெக்டாக இருப்பாங்க நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் 2 பேர் ஏதோ ஒரு கிறுக்குத்தனமாக வேலை பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தோட நம்பிக்கையை சீர்குலைச்சிங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே சார். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் பெருசாக அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ மோடி 3வது வாட்டி பதவி ஏற்றதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக அங்கே தாக்குதலோ ஒரு சில வன்முறை சம்பவங்கள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, பிரச்சனை இல்லாமலாம் இருந்ததில்ல. கரெக்டாக பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருந்தோம். பவர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வாட்டி அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு நேரடியாக ஷூட் பண்ணுறதுக்கான பவர்ஸ் கொடுத்துருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பவர் பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம். டெல்லியோட இதுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியதுலேருந்து ஏற்கனவே காலகாலமாக காஷ்மீரில் இருக்க ப்ரோட்டோகால் அது இல்ல காங்கிரஸ் டைம்ல இல்ல சார் அப்பத்துல இருந்தே இருந்துச்சு. எங்க அப்பா மிலிட்டரியில தான் இருந்தாரு. அப்ப உங்களுக்கு புரிதல் இல்ல, நான் முழுசா சொல்லுங்க, அப்ப உங்களுக்கு புரிதல் வரும். காஷ்மீர்ல ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கல்லெறிதல் பண்ணுவாங்க. ஒரு கிராமத்துல ராணுவத்தில் போயிடுச்சுன்னா அந்த கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து கல் எடுத்து அடிப்பாங்க, எங்க ராணுவத்து மேல அடிப்பாங்க. அப்ப அந்த ராணுவத்தை சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கு என்னமா பவர்? உங்க அப்பா கிட்ட வேணா கேட்டுக்கோங்க. நீங்க ரப்பர் குண்டுகளால தான் சுடணும், இதுல ஃபயர் பண்ண முடியாது. முழுசா சொல்லி ரப்பர் குண்டுகளாக தான் சுடணும். எங்க கலவரம் நடந்தாலுமே ரப்பர் பேலட்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபயர் பண்ணணும். தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்ல முழுசா சொன்னாதான் உங்களுக்கு இது புரியும். உங்களுக்கு முழுசா சொன்னதா புரியும். நீங்க உங்க தந்தையார் கூட கேட்டுக்கோங்க. ரப்பர் குண்டுகளை சுடணும். அவங்கள என்ன மாதிரி கல் எடுத்து அடிச்சாலும் அது நீங்க வாங்கிக்கணும். இதுதான் ரூல்.
அமித்ஷா அவர்கள் வந்த பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா உள்துறையில் ரப்பர் குண்டுகளை நீங்கள் சுடக்கூடாது, உங்களுக்கு சிச்சுவேஷனுக்கு மேலே இருந்தால் கன் எடுத்து ஃபயர் பண்ணுங்கள், யாருன்னா சரணடைஞ்சாங்கன்னா சரணடையரை கூப்பிட்டு, இதெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் பார்த்துக்கங்க, நானும் போய் சொல்ல முழுசாக சொல்லிடுறேன். சரணடைகிறவங்களை பார்த்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு முதல்ல இன்டிமேட் கொடுக்கணும். அப்பா நீ வந்து சரணடைஞ்சிட்ட, இனிமேல் நீ வந்து எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு மன்னிச்சு வர்றதுக்கான ஒரு சான்ஸ் தரும். இல்லை நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா 2வது சான்ஸ். 3வது சான்ஸில் கன் எடுத்து சுடுன்ட்டார். 1. 2வது இந்த மாதிரி யார் யார் பண்ணுறாங்களோ அவங்க குடும்பத்துக்கான அடிப்படை அரசாங்கத்திற்கான உதவிகள் கற்பனை செய்யப்படும். அரசாங்க உதவிகள் எதுவும் கிடைக்காது, அரசாங்க வேலைகள் எதுவும் கிடைக்காது. இனிமேல் எதுனா பயங்கரவாத தீவிரவாதிகள் யாருன்னா போய் திருந்தி வந்தாங்கன்னா அவர் மறுவாழ்வு கொடுவதற்கான எல்லா வேலைகளும் பண்ணுவோம். யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு கலவரம் ஏற்படுத்துகிறாங்கன்னா ரப்பர் குண்டு வச்சு சுட்டுக்கிட்டு நீங்கள் டெல்லியில் அனுமதி கேட்க தேவையில்லை. அங்கே இருக்க சிச்சுவேஷனுக்கு அது இம்மிடியேட்டாக நீங்கள் ஃபயர் பண்ணலாம். அவனை மரணம் கொடுப்பதற்கு நிச்சயம் நேரடியாக பொது வழியில் சொல்கிறாரு. ஒரு வாட்டி மன்னிப்பு கொடுப்போம், 2வது வாட்டி மன்னிப்பு கொடுப்போம், 3வது வாட்டி மன்னிப்பு கொடுக்க மாட்டோம், 3வது வாட்டி சூட் அண்ட் சைட் சுடுங்கன்ட்டார். சார் 3வது வாட்டினா இல்லை சார், நார்மலாக கலவரமோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு ரப்பர் பேரட்டில் தான் சுடணுன்றது ப்ரோட்டோக்கால். அதை தாண்டி துப்பாக்கியில் ஏதாவது ஒரு தீவிரமான தாக்குதல் இருக்கும்போது அவங்க ஃபயர் பண்ணலாம். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இது அதிகாரம் மிலிட்ரி கிட்ட இருந்துச்சு, ஃபயர் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருந்துச்சு. மிலிட்ரி கிட்ட அந்த அதிகாரம் இல்லை, பிஜேபி கவர்மெண்ட் வந்து தான் கொடுத்துச்சுன்னு சொல்கிறதுலாம் தவறான விஷயம். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா காலகாலமாக காஷ்மீரில் மிலிட்ரி கிட்டயோ சிஆர்பிஎஃப் கிட்டயோ பிஎஸ்எஃப் கிட்டயோ அங்கே இருக்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாருக்கிட்டையுமே ஃபயரிங் ஆர்டர் இருந்துட்டு தான் இருந்துச்சு, இல்லாமல் இல்லை. உங்களுக்கு இன்னும் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் புரிதல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சார். அங்கே ஃபயரிங் நல்ல ஒரு விஷயம் கேளுங்க, ஃபயரிங் ஆர்டர்ஸ் இல்லை, ஃபயரிங் ஆர்டர்ஸ் நீங்கள் அனுமதி வாங்கணும், அனுமதி வாங்கணும், லோக்கல் அனுமதி வாங்கணும். இப்போ எப்படிமா கொடுத்துருக்காங்க, அங்கே சிச்சுவேஷன் என்னவோ நீ முடிவு எடுத்துக்கோ, எங்ககிட்ட எந்த பர்மிஷன் தேவையில்லை. நீங்க உள்துறைக்கு கிடையாது, லோக்கல் நீங்க சொல்ற லோக்கல் ஆட்லாம் கிடையாது, உள்துறை வரைக்கும் வரணும் அவசியம் இல்லை சார். அங்க இருக்க ரீஜன் அதுவே இப்ப இல்லைங்க. இப்ப உங்களுக்கு இன்னும் நான் நேரா காஷ்மீர்ல உட்காந்து பார்க்கலங்க, என்னுடைய படிச்சது அமித்ஷா சொன்னவர்கள் தான் உங்கள்கிட்ட சொல்றேன். நேரடியாக காஷ்மீர் அவங்க நேரடியா சொன்னது, ஒரு இடத்துக்கு நீங்க போய் இறங்குறீங்க, ரப்பர் குண்டே வேணாம், அவன் கல்லடிக்கிறானா ஷூட் பண்ணு, நீ ரப்பர் குண்டுலாம் இப்போ கிடையாது. இப்போ நீங்க பாருங்க, இப்போ நீங்கள் காஷ்மீரில் எங்கன்னா ரப்பர் குண்டு சுடுறாங்களா பாருங்கள். நீங்கள் சொன்னீங்களே இப்போ ஃபஸ்ட்டு ரப்பர் குண்டு அடிக்கணும், அதுக்கப்புறம் அவனை ஷூட் பண்ணணும், நீங்கள் ஃபயர் பண்ண, அதெல்லாம் கிடையாது. ஒருத்தவங்க மேலே கல் அடித்தா ஷூட் பண்ணு, ஃபஸ்ட்டு அவனை சரணடைஞ்சானா ஃபஸ்ட்டு மன்னிப்பு கொடு, ஃபேமிலியை கூப்பிட்டு பேசு, 2வது வாட்டி வரலையா ஷூட் அண்ட் சைட் தூக்கி போடு. மரணம் நிச்சயம். உங்களுக்கு அரசாங்கத்தின் எந்த பதவிகள் கிடைக்காது, அரசாங்கத்தின் எந்த உதவிகள் கிடைக்காது, அரசாங்க வேலை கிடைக்காது. திருந்தி வாழ்றியா, உனக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணுறதுனால தான் இப்போ கலவரம் ஒடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இடையில ஒரு கேப் ஆகி மறுபடியும் ஒரு ட்ராவலுக்கு போனவங்கள ஷூட் பண்ணி மலை உச்சிலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க. அதற்கான பூர்வ விசாரணை நடக்குது, ஷூட் அண்ட் சைடில் அது நடக்கும். அதாவது தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் அங்கே கலவரம் அடுக்கப்படும். அது இப்போ காஷ்மீரில் தெளிவாக பண்ணுறாங்க. முதலாக காஷ்மீரில் 10% போலான இடத்துல இந்த வாட்டிக்கு 50% பேர் போல் பண்ணியிருக்கான். இப்போ சட்டமன்ற எலெக்ஷன் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பூர்வ வேலையும் காஷ்மீர் நடைபெற்று கொண்டிருக்குன்னா, அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல கலவரத்தில் ஒரு 10 பேர் சேர்ந்ததுனால ஒட்டுமொத்த கட்டமைப்பு தப்புன்னு நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? ஒட்டுமொத்த கட்டமைப்பு கட்டணும்னா எப்படிங்க 50% பேர் வந்து போல் பண்ணுவான்? 50% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க காஷ்மீரில். தேர்தல் ஆணையமே ஆச்சரியமாக பார்க்குதுங்க. 4 எம்பியில் 2 எம்பி பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. 2 எம்பியில் ஃபருக்கோடைய காஷ்மீர்லேயே தன்னுடைய கட்டமைப்பில் வச்சிருந்த ஃபருக் அப்துல்லாவுடைய மகன் உமர் அப்துல்லா தோற்றுருக்காரு. மெஹபூப் வைத்தியில் அவங்களும் தோற்றுருக்காங்க. 2 பேருமே தோற்றுருக்காங்க. அவங்களெல்லாம் ஹோம் அரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பழைய கதைங்க. நீங்கள் ஹோம் காஷ்மீரை பற்றி பேசணும்னா இப்போ 2 நாள் வேணும் காஷ்மீரை பற்றி பேசணும்னா. ஒருத்தன் ஜெயிலில் இருந்து ஜெயிக்கிறான், நீங்கள் ஹோம் அரெஸ்ட் பண்ணுன்னு காமெடி பண்ணுறீங்க. எப்படி காமெடி பண்ணுறீங்க? இந்த காமெடி பெரிய காமெடியா இல்லை இது. ரஷீத்ன்றவன் ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவன் வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து வெப்பன் சப்ளை பண்ணுறான், பண உதவி செய்கிறான்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் திகார் ஜெயிலில் போயிருக்கு. அவங்களுக்கு 2 மகன்கள் உள்ளே இருந்து பிரச்சாரம் பண்ணி முஃப்தி மஹூதியை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஹோம் அரெஸ்ட் பெருசா, திகார் ஜெயிலுக்கு இருக்கிறவன் பெருசா? ஓட்டு போட்டது மக்கள் தானே சார். அப்போ அது இதை கம்பேர் பண்ணாதீங்கன்றது தான் என் பதிவு. அதை நீங்கள் இதை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெயிலில் போட்டதுனால, ஹோம் அரெஸ்ட் பண்ணதுனால ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா தோத்தாரு, ஹோம் அரெஸ்ட் பண்ணதுனால முஃப்தி மைதி தோத்தாங்கன்னு அப்படிலாம் கிடையாதுங்க. மக்கள் மனதை வென்றெடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அவர் பிஜேபி கவர்மெண்ட் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், திகார் ஜெயிலில் போட்டாலும் மக்கள் வென்றெடுத்தானா மக்களுடைய பிரதிநிதி அவர், அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்ம அப்படி தான் போகணும். அவர் தீவிரவாதியாக இருக்கிறாங்க, இரவா இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுக்கான அதுக்கான ப்ராசஸ் பதிப்பு. அவர் வெளியில் வரல. இப்போ கெஜ்ரிவால் கூட அமலாக்கத்துறையால் உள்ளே போனார். அப்போ கூட நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது? அவர் வந்து அமலாக்கத்துறையால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கோம், அவர் முதலமைச்சருக்கான எந்த பணியும் பண்ணக்கூடாது, அவர் எந்த கோப்புலையும் சைன் பண்ணக்கூடாது, சட்டம் சொல்லுது. அதுதான் இப்போ நடந்திருக்கு. காஷ்மீரில் அமைதி நிலவருன்றதுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மிகப்பெரிய சாட்சி. இப்போ சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போது அதுவும் மிகப்பெரிய லெவல் நடக்கும். ஓகே சார். நீட் முறைகேடு ஏன் தொடர்ச்சியாக நீட்டில் முறைகேடு நடந்துகிட்டே இருக்குது? நீட் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம், அதுதான் ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தடில் அதான் ஹையஸ்ட் செலெக்ஷன் மெத்தட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணது பிஜேபி லீடர்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை பிரச்சாரத்தப்போ கூட
நிச்சயமா இது நீட் ரத்து பண்ண முடியாதுன்ற மாதிரி விஷயம்லாம் பேசிட்டு இருந்தார். ஆனா அவ்வளவு முறைகேடு நடக்குது, குறிப்பா குஜராத், ராஜஸ்தான் இந்த மாதிரியான பகுதிகள். காரணம் என்ன? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வரல. நீட் வந்து ப்ரொபோஸ் ப்ரொபோஸ் பண்ணது பண்ணல. காங்கிரஸ் கவர்மெண்ட். உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி தான் நீட் கவர்மெண்ட் நடக்குது. நீட்டை வந்து அமுல்படுத்தணும் உச்சநீதிமன்றம் ஆணை பண்ணுது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை அரசாங்கம் கேட்குறாங்க, நீட் நடத்துறாங்க. இந்த தெளிவு நீட் ஃபர்ஸ்ட் வாங்க. வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. உச்சநீதிமன்றம் நீட் வச்சே ஆகணும். கேட்டப்போ நீட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் அப்படி கிடையாதுங்க. நீட் வச்சே ஆகணும் உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் வந்து ஒரு கேஸ் மற்ற மாநிலங்கள்லாம் எங்களுடைய பிராந்திய மொழியில் நடத்தணும் ஒரு கேஸ் போடுறாங்க. அதை அடுத்த வருஷம் ஏற்றுட்டு ஒரு வருஷம் விலக்கு கொடுக்குறாங்க, அடுத்த வருஷம் ஏற்றுக்கிறாங்க. அந்தந்த பிராந்திய மொழிகளிலே நீட் தேர்வு நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காமனாக இங்கிலீஷ் ஹிந்தியில் நடந்துச்சு. இப்போ அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லாங்குவேஜ் நடக்குது. ஸோ நீட்டோடைய ப்ரெஷர் ஃபுல்லாக உச்சநீதிமன்றம் சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணது. நான் சொல்லலை, நளினி சிதம்பரம் சொன்னது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நீட்டில் வந்து 2 விதமான முறைகேடு நடந்திருக்குன்றது நீட்டினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ஒத்துக்கிட்டார். நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இதில் ஒன்றும் ஒளிச்சு மறைக்க எதுவுமே கிடையாது. கருணை மதிப்பெண் கொடுத்தது 1400 பேர் கொடுத்துருக்காங்க. அது பண்ணுறாங்க. அதை வந்து மாற்றுங்க, அது வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, அதை நீங்கள் அதை வந்து ஒத்துக்கூடாது அப்படின்னு ரீ எக்ஸாம் வைங்க. அப்படி இல்லைன்னா இது பழைய மார்க்கே எடுத்துக்கோங்க. பழைய மார்க் எடுக்க சொல்ல சார். அந்த கருணை மதிப்பெண்ணெல்லாம் கருணை மதிப்பெண் தூக்கிட்டு பழைய மார்க்கே வச்சுக்கலாம். அப்படி எல்லாம் ரீ எக்ஸாம் எழுதுறதுனா எழுதிக்காங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பூர்வாங்க வேலை நடந்துட்டு இருக்கு. நீட்டில் வந்து ஒரே சென்டரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 67 பேர் கிட்டத்தட்ட வந்து 720 720 வாங்கியிருக்காங்க. அது புதுசாக இருக்குன்னு ஒரு இது கிளம்பியிருக்காங்க. இதை தாண்டி 2 கோடி ரூபாய் பணம் கையாடல் நம்ம இது எதையுமே மறுக்கலைங்க. பூர்வாங்க விசாரணை போயிட்டு இதெல்லாமே முறைகேடு சார். சொல்றேங்க, முறைகேடு தாங்க. அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்குங்க. நம்புறங்க, நீட்டை நடத்துறது தேசிய கல்வி முகமைன்னு தான் நடத்துது. அதனால நீட் அதுவும் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு தான். அதையும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்காரு. அதுல சில விஷயங்களை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளணும், சில விஷயங்கள் நம்ம வந்து மாற்றணும், அந்த அதிகாரத்தில் வந்து அரசாங்கம் தலைப்பட்டு சில இதை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து நீட்டு வந்து இப்படிலாம் நடக்குன்னு நம்ம நினைச்சு பார்க்கல. நடந்துட்டு இதற்கான சொல்யூஷன் என்ன? அதுக்காக இவ்வளவு நாள் நடந்த நீட்டெல்லாம் தப்பு, இனிமேல் நடக்கிற நீட்டெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. இவ்வளவு நாள் நீட் அப்படி பாத்தீங்கன்னா டிஎன்பிசில தமிழ்நாட்டுல எவ்வளவு வாட்டி நடந்து எவ்வளவு முறைகேடு நடந்து, எவ்வளவு பிளஸ் 2 தேர்வு எவ்வளவு எக்ஸாம் கேன்சல் பண்ணி மறுபடியும் வந்து கோர்ட்டுக்கு ஆர்டர் போட்டு ஒரு வருஷம் வேலை செஞ்சு அந்த ஆர்டர் ஸ்டாப் பண்ணி அந்த வேலைக்கான பணத்தை திருப்பி கட்ட சொல்லுது கோர்ட்டு. ஒரு 2 வருஷமா கவர்மெண்ட் வேலை பார்த்து போட்ட நியமனம் தப்பு, முறைகேடு பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. நியமனம் தப்பு, நீங்க இவ்வளவு வருஷம் எவ்வளவு உனக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்ததோ அதெல்லாம் அரசாங்க கருவூலத்துக்கு செலுத்தும் கூட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அதனால வந்து இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் ஒன்று நடக்கும். அதுக்காக வந்து ஒரு தன்னாட்சி அதிகாரம் பிடித்த அமைப்பில் இந்த விஷயம் நடந்திருக்கா, இனிமேல் இது நடக்காம பார்க்கறதுக்கு என்ன வேலை? அதுதாங்க அரசாங்கம் நகரம். ஒரு அரசாங்கம் எப்படி நகரம்? ஒரு யார் தான் சார் அந்த குற்றவாளின்ற நம்ம ஏங்க விசாரணை போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு வந்து தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, நாங்கள் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், பீகார்லையும் குஜராத்லையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 கோடி ரூபா வாங்கி இது போஸ்டல் டேட் செக்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. 2 முக்கிய விஷயங்கள் நடந்திருக்கு, அதை நாங்கள் சொல்கிறோன்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் தேசிய தேர்வு முகமையில் சில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளணுன்ற ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இதில் ஒளிச்சு மறைக்கலாம் எதுவுமே கிடையாதுங்க. முறைகேடுகள் இந்த மாதிரி நடந்திருக்கிறது வந்து உண்மையை ஊர்ஜனமாக இருக்கு. அதற்கான இனிமேல் நடக்கிறதுக்கான வேலை தான் அரசாங்கம் பார்க்கும். ஒரு அரசாங்கம் வந்து முறைகேடுகள் நடக்காம ட்ரை பண்ணணும். இதனால் வரை நடந்துச்சு, எதுவும் தெரியல, முறைகேடு நடந்த மாதிரி தெரியல. இப்போ நடந்திருக்கு, வெளிச்சத்து வந்திருக்கு. இனிமேல் அது நடக்காம பார்க்கறதுக்கு அரசாங்கத்து வேலை. ஆனால் வந்து இது நடக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக அந்த கட்டமைப்பே தப்புன்னு நம்ம ஒத்துக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா கட்டமைப்பே தப்புன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் நீட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான எப்படி சொல்ல ஹைலி குவாலிஃபைடு டாக்டர்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர்கள் மேடைக்கு மேடை பேசினாங்க. அப்படி இருக்கிறப்போ தொடர்ச்சியா இவங்க பேசுறப்போ நீட்ல இவ்வளவு விஷயம் வரும்போது வேணும்ட்டே இவங்க பண்ணிருப்பாங்க. கிடையாதுங்க. நீட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்து இப்போ கூட ராகுல் காந்தி வந்து என்ன சொல்ற, தேசிய மாநிலங்கள் விருப்பப்பட்டால் விலக்கு கொடுப்பதான் சொல்றாரு. நீட்டை ரத்து பண்ண அவர் சொல்லவே முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புங்க அது. அது ஓகே சார். ஆனா மாநிலங்கள் விருப்பப்பட்ட நடத்தி கொள்ளலாம்ன்றத அது இவர் சொல்றாருங்க. அது உச்சநீதிமன்றம் அனுமதி பெறணுங்க. நீங்க அப்படி பண்ண முடியாதுல்ல. சார் பார்லிமெண்ட்ல போட்டு பண்ணலாமே சார். பார்லிமெண்ட்ல நீங்க ஜெயிச்சு வாங்க. ஏங்க போகாத கதை சேர்த்துக்கிறீங்க. நீங்க ஜெயிச்சு வாங்க, உங்க அதிகாரத்தை கைப்படுத்துங்க, மெஜாரிட்டி நிறுவீங்க, நீட்டை ரத்து பண்ணுங்க. யார் வேணாலும் உங்கள்கிட்ட பவர் வந்தா உங்கள்கிட்ட எல்லாமே வரப்போகுது. ஏன்னா இப்ப நீட் ரத்துன்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் பார்ட்டி மட்டும் பேசல, ரூலிங் பார்ட்டிலேயே இருக்க மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே உட்பட எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஆந்திரா பேசுறாங்க, ஒரிசால பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க. அப்போ ஏன் பாஜக அப்போ நீங்க இன்னும் உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு நான் சொல்றேன். நீட்டை ரத்து பண்ண முடியாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா பாஜக கொள்கை முடிவு எடுத்து லோக்சபாவில் ராஜ்யசபாலையும் பெரும்பான்மை பெற்று உச்சநீதிமன்றம் போட்டு இதை ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்லி மெடிக்கல் கவுன்சிலுக்கான பர்மிஷன் வாங்கிட்டு பெரிய ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று கோர்ட்டை தெரிவித்து கோர்ட்டு ஏற்றுக்கிட்டாதான் அது நடக்கும்.
அது இப்போதைக்கு நடக்காது. நீட்டு தமிழ்நாட்டில் நீட்டு இருக்குன்றது பாஜகவோட முடிவு, அதை நோக்கி தான் நகருது, அவ்வளோதான். ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை உங்களோட பகிர்ந்து வைக்கிறேன் சார். தேங்க்யூ. நன்றி.